கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு காஞ்சிபுரத்துல விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல மக்கள் சந்திப்புலாம் கிடையாது. அது ம். ஒரு 2 மாசத்துக்கு பிறகு, ஒரு 35 நாள் தலைமறைவானதுக்கு பிறகு, சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு, இவருடைய டெல்லி எஜமானர்கள் இவர்களுக்கு உறுதிமொழி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு, தலைமறைவு வாழ்க்கையை கலைத்துவிட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகு கரூரில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டு வந்து பார்த்தாரு, ஆறுதல் சொன்னாரு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சுச்சு. அப்புறம் அது முடிஞ்ச உடனே அடுத்த நாளே ஜனநாயகன் படத்தினுடைய சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டார், பிளாஸ்ட் பண்ணிட்டாரு சிங்கிளை. அப்புறம் படம் ரிலீஸ் ஆக போது இந்த மாதம் 27ஆம் தேதி ஆடியோ லான்ச் வைக்கிறாரு. ஏன்னா அரசியல் கேள்வி கேட்டால் சினிமா பதிலாக சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க, அவர் ஒன்றும் அப்படித்தான் இருக்கார். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய கட்சி நிர்வாகி, அவருடைய வெல்விஷராக இருக்கக்கூடிய ஜேபிஆர்னுடைய மருமகன் மரியா வில்சன்கிறவர் வந்து அவருடைய கல்லூரி ஒன்று இருக்குது, அவர் மாமனாருடைய கல்லூரி, அவர் கல்லூரி. அந்த கல்லூரியில் ஒரு 2000 பேரை உள்ள கூட்டு வந்து அடைச்சு, சுற்றி தகரத்தை போட்டு அடைச்சு வந்து எல்லாம் இப்போ தொண்டர் படைன்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகு தான் ஒரு கட்சியில் தொண்டர் படைன்னு ஒன்று உருவாக்கணுங்கிற அந்த அறிவே இவங்களுக்கு வந்திருக்கு.